அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய அரணுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். துருகம் அப்படின்னு சொன்னா வேதத்தில் பல இடங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுவான். துருகம்னு சொன்னா கோட்டை, நீரன் துருகம், நீரன் நம்பிக்கை. சங்கீதம் 18 தலைப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்க, தலைப்பு கீழே முதல் வசனம் 18 சங்கீதம் 18 முதல் வசனம் படிங்க. என் பெலனாகிய கர்த்தாவே. 2 கர்த்தர் என் கண்மலை. கர்த்தர் என் கண்மலையும் கண்மலையும் என் கோட்டையும் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே தேவனிடத்துல தம்முடைய பாதுகாப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். துருகம் என்று சொன்னாலே ஒரு மதில், அரண் அல்லது ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்களாம். துருகம் அப்படின்னா என்னது? ஒரு அரண் அல்லது ஒரு மதில், அல்லது ஒரு மதில் சுவர் வைக்கிறாங்க இல்லைங்களா, பெரிய மதில். விளங்குதா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் செய்தி மேல கவனம் இருக்கா எல்லாத்துக்கும்? இல்லையா? ஆமை. நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமே வரலையே. எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. இது சரியா வரல. தேவனை நீங்க மகிமைப்படுத்துற மாதிரி சொல்லவே இல்லை. சத்தமான ஒரு அல்லேலியா சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய அந்த துருகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மதில் அல்லது அரண், ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. யாரும் நுழையக்கூடாத, அதாவது எதிரி நுழையக்கூடாத ஒரு இடமா துருகம். அதனால எதிரிகள் தங்களை தாக்கும் போது பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கட்டப்படுகிறது தான். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? துருகம் அப்படின்னு பேர் வைப்பாங்களா. எல்லாத்த விட ஒரு பலம் வாய்ந்தது, ரொம்ப பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடமா. அதனாலதான் இந்த நீதிமொழிகள் அவன் சொல்லும் போது, கர்த்தருடைய நாமம் எனக்கு எப்படி இருக்கு? பலத்த துருகம். நான் நீதிமான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். அதற்குள் ஓடி சுகமாய். அங்க போனாதான் நமக்கு பாதுகாப்பு. எங்க போனா பாதுகாப்பு? எதிரி நுழைய முடியாத ஒரு பெரிய கோட்டை. அதாவது உலகத்துல கட்டி வைக்கிறான் பாருங்க, அவன் எதிரி நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கோட்டையை, ஒரு பாதுகாப்பை. இன்றைக்கு யுத்தத்துல ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குன்னா தங்களை பாதுகாத்து கொள்றதுக்குன்னு என்ன செய்வாங்க? சில இடங்கள்லாம் பாதுகாப்பு அரண் வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய குண்டுகள் விழுந்தாலும் அவங்கள அந்த அரணுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யாது? அந்த பாதுகாப்புக்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன பண்ணாது? அவங்கள சேதப்படுத்தாது. விளங்குதாங்க? ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள கூட போயிட்டு என்ன செய்திருவாங்க? சில நேரம் மனிதன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த துருகத்துக்குள்ள சில நேரம் எதிரிகள் நுழைந்து அவர்களை பிடித்து விட முடியும், அவர்களை தாக்கிடலாம். ஆனா எதுக்குள்ள மட்டும் நுழையவே முடியாது? தேவனுடைய கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. தேவனுடைய அரணுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, தேவனுடைய துருகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, அதான் எதிரிகள் நுழைய முடியாத ஒரு கோட்டையா. சொல்றது விளங்குதாங்க? எதிரிகள் கிட்ட நுழைய முடியாத ஒரு பாதுகாப்பான கோட்டை. அப்ப அதுக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும், அதாவது ஆண்டவருக்குள்ள தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஓடி நம்ம சுகமா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். இப்ப அப்படிதான் வந்திருக்கிறோமா? ரத்தத்தால் மீட்கப்பட்டு யாருடைய பாதுகாப்புக்குள்ள வந்திருக்கிறோம்? சொல்லுங்க. நீங்கள் நான் யாருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம்? ஆமா, இயேசுவின் நாமம், அவருடைய கர்த்தருடைய நாமம்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம் பலத்த துருகம். இப்ப அவருடைய நாமத்தினால மீட்கப்பட்டவர்கள் நம்ம நீதிமான்கள். அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். இப்போ உலகத்துல சத்துரு கொண்டு வருகிற எதிரி ஆகிய பிசாசு எந்த விதத்திலும் உன்னை தாக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை என்ன செய்ய முடியாது? பாதிக்க முடியாது. இன்னும் கூட இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் எப்படி தள்ளி வை. எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது? உங்களை தாக்க முடியாது. எந்த விதத்திலும் உங்களை பாதிக்க முடியாது. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாதுகாப்புக்குள்ளேயே இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? பாதுகாப்புலயே இருக்கணும். பாதுகாப்பை விட்டு வெளியில வரும்போது தானே பிரச்சனை.
சொல்றது விளங்குதாங்க? பாதுகாப்பை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வெளியில வரக்கூடாது. நீங்க பறவைகளை பார்க்குறீங்க இல்லையா, மிருகங்களை பார்க்குறீங்க, தன்னுடைய குட்டிகளை என்ன செய்யும்? பாதுகாப்பிலேயே வைத்திருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த பாதுகாப்பிலிருந்து அதை பறித்து கொள்ளுகிறது எதிரி எப்போ அந்த பாதுகாப்பை விட்டு வெளியில வரும் தான் அது கவனமாகவே இருக்கும். அந்த பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியில வரும்போது தான் அந்த எதிரி என்ன செய்வான்? குட்டிகளை தாக்கிட்டு போயிடும், பறவைகளை தாக்கிட்டு போயிடும், குஞ்சுகளை எடுத்துட்டு போயிடும். சொல்றது விளங்குதா? அப்போ நம்மளை எல்லா விதத்திலுமே தம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து நம்ம எல்லா நிலையிலுமே தேவன் நம்மை பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் எதிரி என்னதான் போராடி பார்க்கலாம், ஆனா அவன் என்ன செய்ய முடியாது. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அவன் என்ன செய்ய முடியாது? முற்றிலுமாக உங்களை தாக்கிட முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் தாக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? பாட்டு பாடுறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையும் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென் ஆமென். பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டை எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே அணுகாது, எந்த தீங்கும். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல உற்சாகமாய் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோமே. கிறிஸ்து இயேசுனுடைய அந்த இரத்தத்துக்குள்ளாக, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு நாள் பாதுகாப்பை விட்டு வரக்கூடாது. அப்போ பாதுகாப்பை விட்டு வருவதற்கு பிசாசு பலவிதமான காரியங்கள் அந்த பாதுகாப்பிலிருந்து உங்களை வெளியில் இழுப்பதற்கு, புரியுதுங்களா, பல காரியங்களை கொண்டு வருவான், பல காரியங்களை தந்திரமாக செய்வான். எதுலேயும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதில் இழுப்புண்டவர்களாக பாதுகாப்பை விட்டு வெளியில் வந்தாதான் அந்த எதிரி நம்மை தொட முடியும், நம்மை தாக்க முடியும். அப்போ வரக்கூடாது. எதிரி தொடர் அளவுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியில் வந்துடக்கூடாது. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? உலக ஆசையை காட்டுவான். இயேசு கிறிஸ்துவிட்டே காட்டினான். உலகம் முழுவதையும் காட்டி இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காட்டினானா இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை ஆசபாசங்களை காட்டி சில நேரங்கள் என்ன பண்ணுவான்? இப்படி வா, இது எவ்வளோ அழகா இருக்கு பாரு, எப்போ பாரு துதி ஜபம் அல்லேலூயாவா சொல்லுங்க, இப்படி வா, ஏன் கொஞ்சம் நல்லா இருக்கு பாரு, சோத்திரம் அல்லேலூயா. இந்த செல்லில் பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சோத்திரம் அல்லேலூயா. அந்த அக்கா பாரு எவ்வளோ ஜாலியாக வெளியில் போகிறாங்க வராங்க, அவங்களோட போனால் உனக்கு நல்லா இருக்கும். கவனிக்கணும். இயேசுவுக்கே காட்டின உனக்கு காட்ட மாட்டானா? சொல்றது விளங்குதாங்க? அவருக்கே காட்டினவன் உனக்கு காட்ட மாட்டானா? வருதா இல்லையா அந்த எண்ணங்கள்? அதாவது நமக்குள்ள உண்டாகிற எண்ணங்கள் தான் அவன் தூண்டி வர்றது. கவனிக்கணும். அந்த எண்ணங்கள் வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை, நான் தேவனுடைய, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவ தான் ஒருத்தன் கிறிஸ்தவனா இருப்பது ரொம்ப ஈஸி. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். எப்படி சொல்லுங்க? சத்தமா சொல்லணும். எப்படி?
ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லு, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. யாரா இருப்பது ஈஸி? கிறிஸ்தவனா இருப்பது ரொம்ப ஈஸி. நான் கிறிஸ்தவனுங்க, நான் கிறிஸ்தவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள இருக்கிறோமா, அவருக்குள் இருக்கிறோமா? அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்றார். வழங்குதாங்க. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்றார். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்ததுனால தான் வெற்றி கிடைக்கிறது பவுலுக்கு. கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்து எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன செய்யக்கூடாது? உலக ஆசை காட்டி, பண ஆசை எல்லாம் பாரு, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படிலாம் வாழ்றாங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க பாரு. போ, நீ ஏதாவது பாரு. நம்ம சொல்லணும், ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுக்கிறாரோ அதில் ஓடுவேன். அவர் எனக்கு இதுதான் தகுதின்னு வச்சிருக்கிறாரா, நான் அதில் இருப்பேன். எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் தருவார் எனக்கு. நானா ஓடி உலகத்தில் பண ஆசையினால போய் அதில் சிக்குண்டு, அதில் கஷ்டப்பட்டு, அதில் கடன்பட்டு, அதில் அடிபட்டு, உதப்பட்டு, மிதிப்பட்டு உன்னை அழியறதுக்கு தான் அவன் அழைப்பான். ஆனால் தேவனே நமக்கு கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்கும். அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கும். அதில் என்ன கொடுக்க மாட்டாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன வராது? அதுல வேதனை கூட உனக்கு வராது, தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல. அப்ப எந்த ஆசீர்வாதத்துல நிலைத்திருக்க விரும்புகிறோம்? எனக்கு வேண்டியதெல்லாம் என் தகப்பன் தருவார், என் ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. யாராவது வருவான், இப்படியே இருக்கிறிய, இதுக்கு வாய, அதை செய்ய, இதை பண்ணு, அதை பண்ணு, ஏதாவது சொல்லி உன்னை என்ன பண்ணிடுவான்? தூண்டி விட்டு உன்னை வெளியே இழுத்துருவான். சோத்திரம் விளங்குது? அங்காவது போய் நம்ம சிக்க கூடாது. உனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, சீட்டு புடிய. உனக்கு எவ்வளோ பழக்க வழக்கெல்லாம் இருக்கிறாங்க, சீட்டு புடிய. தெரியல, எனக்கு ஏதோ திடீர்னு வாயில் வருது, சீட்டு கீட்டு பிடிச்சி சல்லி ஆயிடாதீங்க. சோத்திரம் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவான் பணத்தை. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் நீ தான் ஆளை தேடிட்டு உட்காந்துருக்கணும். விளங்குதாங்க? இப்போ நிறைய பேர் இந்த லேடிஸுக்கெல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க, சும்மா அப்படியே இருக்கிறீங்க, நமக்கு எவ்வளோ திறமையெல்லாம் இருக்குது, என்ன செய்ய, சீட்டு பிடி. சோத்திரம் அல்லேலூயா. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவான்? யாராவது ஒரு அம்மா அவசரத்துக்கு பணம் கேட்குது, கொஞ்சம் வட்டி கடன் கொடுக்குமா. தேவையில்லாத காரியம். எவனாவது வழியே வருவான், சீட்டு போட. எங்களெல்லாம் அப்படிதான் ஒரு ஆள் சிக்க விட்டார் ஊரில். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்று வழியே சீட்டு தொடங்குறவர் ரொம்ப தொந்தரவு பண்ணி, சீட்டு போடுங்களேங்க, அவ்வளோ சேஃப்டிங்க, எப்படிங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி சரின்னு சொல்லி சீட்டு போட்டோம். இன்னைக்கு ஏழை விட்றாங்க வரையா அப்படின்னு ஏழை விட்றாங்க. நாம் அப்போல்லாம் 25,000 ரூபா சீட்டெல்லாம் பெருசு, பெரிய அமௌண்ட்டு. அப்போவே லட்ச ரூபா வரைக்கெல்லாம் சீட்டு போட்டிருந்தோம். 1 லட்ச ரூபா வரைக்கெல்லாம் சீட்டு போட்டிருந்தோம். நாங்கள் தொடக்கம் 20-25 போட்டு அங்கே 1 லட்ச ரூபா வரைக்கும் போனோம். 1 லட்ச ரூபா சீட்டெல்லாம் 50,000 ரூபாலாம் தள்ளி எடுத்துருக்குறோம். அப்போ தான் அதில் இருக்கிற பிரச்சனை தெரியுது. கடைசியில் அவனே நம்மக்கிட்ட சீட்டு காசும் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு தள்ளி எடுத்து எவ்வளோ காசு போய் தெரியாது அந்த நாட்களில். இப்படிலாம் போய் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் பிசாசு உங்களை இழுத்து எதிரி உங்களை தாக்க முயற்சி பண்ணுவான். பண ஆசை, உலக ஆசை, மாம்ச இச்சைகளை எல்லாத்தையும் காட்டி உன்னை என்ன செய்வான்? வா, ஒரு வெளியிலிருந்து வா காட்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு இயேசுவே எல்லா இன்பமா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். அழிலே சொல்லுங்க, இந்த உலகத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன் இல்லையா? உலகத்துக்குள்ள தான் நான் வாழ்றோம். சொல்லுங்களேங்க, உலகத்துக்குள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்கு எது தகுதியோ அந்த தகுதியை மீறி இந்த உலகத்தில் நான் எதையும் அனுபவிக்க மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அனுபவிக்க போகாத அளவுக்கு நீ கவனமா இருக்கணும். ஆதாமு ஏவாளு பாதுகாப்போடு கூட இருந்தாங்க. தேவனுடைய தோட்டத்தில் உலாவி அவனுக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சிருந்தாரு? நிறைய நேரம் நினைக்கிறோம், உன்னை வந்து அப்படி ஃபீல் பண்ண வச்சிருவான். நம்ம என்னமோ கிறிஸ்துவுக்குள்ள குறையா இருக்கிறது போலவும், எதுவுமே நம்ம அனுபவிக்காதது போலவும், நம்ம தான் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்தமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம தாங்க நல்ல மனநிறைவோடு ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நல்லா தான் சொல்லுங்களேன் அல்லேலூயா. அவனை மாதிரி குடிச்சு வெறிச்சாதான் சந்தோஷமா? அரைய உரை ட்ரெஸ்ஸு போட்டாதான் சந்தோஷமா? சினிமா கூத்துன்னு தேட்டரு மாலுன்னு சுத்தினாதான் சந்தோஷமா? சொல்லுங்க.
நம்ம தகுதிக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், நம்ம தகுதிக்கு தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்றோம், நம்ம தகுதிக்கு என்ன இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறோம், பார்க்குறோம், ஆண்டவர் படைப்புகளை ரசிக்கிறோம். சொல்லுங்களேன், நல்லா தான் வாயை திறந்து. என்ன குறை வச்சிருக்கிறார்? சொல்றது விளங்குதா இல்லையாங்க? ஆண்டவர் ஒரு குறை வைக்கல. ஆனா என்ன பண்ணுவான்? ஆதாம் ஏவாளுக்கு என்ன குறை வச்சார்? என்னங்க குறை வச்சார்? ஒரு குறையும் வைக்கல. தோட்டத்தில் ஏதாவது குறை வச்சிருந்தாரா? எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் சிசித்து என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். சொல்றது கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். எல்லாமே ஒன்னே ஒன்றை தவிர அப்படிதான் வச்சார். அப்ப தேவன் நம்ம எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறார், சிலதை தொடாதேன்னு சொல்லி வச்சிருப்பார். அது எது? பிசாசுக்குரியது. அதை தொட்டா எங்க உனக்கு ஆபத்து வரும், எதிரி உன்னை தாக்கிடுவான். அப்போ அது மேல ஒரு ஆசையை காட்டுறான். அவங்க என்ன சொல்லணும்? ஏன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை வச்சாரு? ஆதாம் ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன குறை வச்சார்? பிசாசு பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேணாம், சாப்பிட வேணான்ட்டாரா? நீங்க இப்படி ஆயிடுவீங்களா? நீங்க எல்லாம் தேவர்களை போல ஆயிடுவீங்க, பெருசாயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றான். அந்த மாதிரி தான் நீ வெளியில வந்தா இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ, பணக்காரன் ஆயிடுவ, கோடீஸ்வரன் ஆயிடலாம், ஆச்சா போச்சா நிறையெல்லாம் சொல்லுவான் உனக்கு. சொல்றது விளங்குதாங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா. அதெல்லாம் கவனமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஒண்ணுமே இல்லை, ஒரே காரியம். அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தொட வேண்டாம்னு சொல்லியிருந்தார். மற்றதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. எல்லாம் இல்லையே, ஆண்டவர் எங்களை ஏமாத்தலை, எதுவுமே ஏமாத்தலை, எல்லாத்துலேயும் ஆளுகை கொடுத்துருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் எங்களை தான் ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறார். கையை தட்டி சொல்லியிருக்கலாம், விளங்குதா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறார்? எங்களை ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு தான் எல்லா ஆளுகையும் கொடுத்துருக்கிறார். எல்லா கனிகளையும் பூசிக்கலாம், எல்லா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம், அந்த ஒன்றை தவிரன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுனால ஏதாவது சரியாதான் இருக்கும். நாங்கள் அதை தொட விரும்பலைன்னு சொல்லியிருக்கணும். இப்போ எப்பவுமே லேடிஸுங்களுக்கு தான் கொஞ்சம் ஆசை வரும், இல்லாத மாதிரியே இருப்பாங்க. எப்படி? ஆசைகள்லாம் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. ஆனால் என்ன இருக்கும்? உலக ஆசை, பண ஆசை. வீட்டுக்காரனை கவுத்துறதே நிறைய லேடிஸுக்கு தான். இப்படியே இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கு, அந்த அக்காவை பாரு, இவங்கள பாரு எப்படி பிழைக்கிறாங்கன்னு பாரு. சொல்றது விளங்குதாங்க? அவங்க பாரு புது வண்டி வாங்கிட்டாங்க, இவங்க பாரு பிரிட்ஜ் வாங்கிட்டாங்க. நமக்கு ஒரு நாள் தருவார். நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். பொறுமையாக இருக்கணும். அவங்க இது வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க காரு வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க நகை வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணுற? சோத்திரம். என்ன பண்ணணும் சொல்லு? எங்காவது போய் விழுந்து கவுந்து சிக்கலில் மாட்டணுமா? சொல்கிறது விளங்குதா இல்லையாங்க? அல்லேலூயா. ஆமாம், எப்பவுமே கவனமாக இருக்கணும். லேடிஸுங்க ரொம்ப ஆயினெல்லாம் அமைதி அடக்கம். சில பேர்லாம் ஞானம் புத்தியுள்ள ஸ்திரீகள் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. சில புத்தியுள்ள ஸ்திரீகள் தகுதியாக நடப்பாங்க. பண ஆசை, உலக ஆசைலாம் இல்லாமல் தகுதியோடு வாழ்வாங்க, தகுதியோடு இருப்பாங்க. சில பேர் வெளியிலே காட்ட மாட்டாங்க, உள்ள இருக்கும். இருக்கிறதுலையே மோசமானாலும் அவங்க தான். இருக்கிறதுலையே வெளியிலேயே சொல்லாமல் உள்ளே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இருக்கிறதுலே ரொம்ப மோசம் அவங்க தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும்? யதார்த்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. இப்போ ஏன் ஆரம்பத்தில் இந்த அம்மாவுக்கு தான், இந்த அம்மாவை பிடிச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு தானே அவனை தானே பிடிச்சான். சொல்றது விளங்குதா இல்லையாங்க? ஹலோ, நல்லாவே வரமாட்டேன் இந்த அல்லேலூயாவே. அப்போ அவங்கள தானே பிடிக்கிறான். கவனமா இருங்க, புத்தியா நடந்துக்கிறங்க, எல்லாத்துலேயும் என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லப்படுகிறது. பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் நானும் பாதுகாப்புக்குள்ள வந்துட்டோம். எதிரி எதுலையுமே வந்து உன் தனிப்பட்ட வாழ்க்கையை, உன் குடும்ப வாழ்க்கையை, உன் பொருளாதாரத்தையோ எந்த விதத்திலுமே உன்னை வந்து கை வைக்கவோ எல்லா முயற்சிகளும் அவன் எடுக்கலாம், உன்னை தொட முடியாது. ஆனா இந்த முயற்சி அவன் உலக ஆசைகள், இந்த மாதிரி காரியங்களை, வெரைட்டிகளை காட்டி சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது ஒரு ரூமர்ல உன்னை வேற ட்ராக்ல கொண்டு வந்து உன்னை எப்படி இழுக்கலாம் வெளியில, அப்படி பார்ப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்க. யார் வந்து நுழைய முடியல? மந்திரவாதி வந்து நுழைய முடியல. குறி சொல்றோம் வந்து அவங்கள சபிக்க முடியல. பேழையாம் வந்து சபிக்க முடியல.
ஆண்டவருடைய பாதுகாப்பு அவன் மேல் இருக்கு. தொட்டைனா உன்னை வெட்டிட்டேன்டாண்டார் ஆண்டவர். ஆபிரகாமுடைய சம்பவத்தில் சொல்லும்போது அவளை தொட்டைனா நீ செத்தேனே சொன்னார் ஒருத்தனை பார்த்து. அவ்வளோ பாதுகாப்புக்குள்ள வச்சிருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க. ஆனாலும் கூட அந்த பீலையாமுடைய காரியத்தில் பாருங்க, அப்போ இந்த பாதுகாப்பை விட்டு வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி? வாங்கடா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க, கறி விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி என்ன தெரியல, வர வர இப்படியே தான் உட்காந்துருக்குறீங்க. ரியாக்ஷனே இல்லை. அதுக்கு என்ன சத்தியம் புரியறது இல்லையா? பைபிள்லாம் படிக்கிறதே இல்லையா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. சோத்திரம் விளங்குதாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டான் உங்களுக்கு? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன சொல்லி கூப்பிட்டான்? சாப்பாடு தான் சொல்லி கூப்பிட்டான். அதுதான் சொல்றேன். கறி விருந்து வச்சிருக்கிறான். எதுக்கு கறி விருந்து? அந்த விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி கெடா வெட்டி பொங்க வச்சு கறி விருந்து வச்சிருக்கிறான். கோத்திரம் விளங்குதா இல்லையா? வா சாப்பிடலாம். கூப்பிட்டு விக்கிரங்களுக்கு படைச்ச சாப்பாடை நல்லா போட்டு சாப்பிட வச்சு, இவனுக்கு ஆண்டவர் சாப்பாடு என்ன, இங்கே மண்ணாவை சாப்பிட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? மண்ணா எவ்வளோ பெஸ்ட்டு, பரலோக சாப்பாடு அது. தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை எனக்கு கொடுக்குறாரு. அட போடா, நீ கொடுக்கறது என்ன? இதை விட எங்களுக்கு கானானுக்கு போனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன் சத்தமாக தான். ஆமென், அல்லேலூயா. அதை சொல்லியிருக்கணும் அவன். இவன் என்ன பண்ணிட்டான்? ஆசை காமிச்சவனு எல்லாரும் குடும்பமாக என்ன பண்ணிருச்சுங்க, கொட்டியை கட்டி இங்கேருந்து மோவாப் தேசத்துக்குள்ளே போயிட்டான். சோத்திரம் போய் உட்காந்து எல்லாரும் அவன் போடுற சோத்தை தின்னான். சரி, போகும்போது சும்மா ஏன்டா போகிறப்பா, எங்கள் பொண்ணுக்கெல்லாம் அழகாக இருக்கு பாரு, உனக்கு பிரியமான பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்கன்ட்டான். விக்கிரங்களுக்கு படைச்சது சாப்பிட்டுட்டு அவங்கள புறஜாதி பெண்களோடு கூட வேசித்தனம் பண்ணினதுனால அழகாக கொண்டு தான் பாரு பாதுகாப்புலேருந்து வெளியில். அடுத்த அடி தாக்குதல் வந்துருச்சா அவங்களுக்கு? ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த ஒரு கனி தான், இது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுனால அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை, நீங்கள் தேவர்கள் போல் ஆகிடுவீங்க. அது வாங்கி சாப்பிட்டோன்னு போச்சு, பாதுகாப்பு போச்சு. வாய் திறந்து சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? என்னாச்சு? அரிச்சு சாப்பிட்டோன்னு ஆண்டவருக்குள்ள இருந்த பாதுகாப்பு, அந்த ஏதோன் தோட்டத்துக்குள்ள இருந்த பாதுகாப்பு போய் வெளியில் அனுப்பிச்சாச்சு. வேலி அடைச்சிட்டாங்க. ஆண்டவர் வெளியில் அனுப்பிச்சு பட்டயத்தை வச்சுட்டார். சுடரொளி பட்டயத்தை உள்ளே வரக்கூடாது. அது வரைக்கும் ஆண்டவரோடு இருந்தாங்களே, பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்களே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேங்க. சத் பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதனால கவனம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க எப்பொழுது கவனம் உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. நம்ம தேவனுடைய அரணுக்குள்ள இருக்கிறோம், துருகத்துக்குள்ள இருக்கிறோம். எந்த எதிரியும் உள்ள நுழைய முடியாத பாதுகாப்புல இருக்கிறோம். அவன் இங்கிருந்து என்ன பண்றான்? உன்னை நைஸா ஏதாவது என்ன பேசி உள்ள இருந்து என்ன பண்றான்? சொல்லுங்க. ஏதாவது உன்னை பேசி பேசி உன்னை அங்கிருந்து இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். எந்த காரியத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்து போகாம நீ இங்கே பாதுகாப்புக்குள்ளேயே இரு. சங்கீதம் 17 எடுத்து வாசிங்க. 17வது வசனத்துல சொல்லப்படுது. 8வது வசனம் 17:8 வாசிங்க. கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்மணியை போல நம்மளை காக்கிறவரான். இதை விட நீங்க சகரியா புஸ்தகத்துல 2:8 வாசிங்க. சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் கீழே மட்டும் பாருங்க. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அங்க என்ன போட்டிருக்கு? கண்மணியை போல. 17ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு? 8ல கண்மணியை போல நம்மளை காக்கிறவரான். கண் இமையை போல. இந்த கண்ணு உள்ள இருக்குல்ல, ஹலோ, கண்ணு இருக்கா? சொல்லுங்க, தொட்டு பார்த்துக்குங்க. நீங்கெல்லாம் உக்காந்துக்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்குது எனக்கு. ஐயோ சோத்திரம். சொல்லுங்கம்மா வாயை திறந்து. சிலதெல்லாம் வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து உட்காந்துருக்குறீங்க. 8 மணிக்கு நான் உடனே முடிச்சோன்னு இப்படி வேலைக்கு ஓடணும். 1-2 பேர் இன்னைக்கு இப்படியா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். 8 மணிக்கா அப்பா வீட்டுக்கு ஓடணும். இந்த மெயினில் உட்காந்துருந்தா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் சொல்லுங்களேன். சிலது பாரம்பரியமாக வர்றது. இயேசுவை பின்பற்றுறவங்க இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் இருந்தாங்க தெரியுங்களாங்க. சில பேர் அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்க, வேடிக்கை பார்க்க வந்தான். சில பேர் அற்புதம் பெறறதுக்கு மட்டும் வந்தான். சில பேர் குற்றம் பிடிக்கிறதுக்கு மட்டும் வந்தான். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்றீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன கவனிக்கிறீங்களா?
சில பேர் எப்படி வந்தாங்க, என்ன பார்க்கணும், பைபிள் படிக்கிறது விட்டுறணும், என்ன கவனிக்கணும், பிரசங்கத்தை அப்போ தான் கவனிக்க முடியும். இங்கே ஆண்டவர் என்ன பேசுகிறாரு கவனிக்கணும். என்ன இயேசு என்ன பண்ண வந்தாங்க, அற்புதம் செய்கிறாராமா அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. சில கூட்டம் இவர் அற்புதம் செய்கிறாருன்னு பாதி பலவீனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னொரு கூட்டம் இவர் செய்கிறதையெல்லாம் குற்றம் பிடிக்க ஒரு கூட்டம் வந்துச்சு. கவனிக்கிறீங்களாமா? சரி, சோத்திரம். இன்னொரு கூட்டம் உண்மையா தேடி வந்தது. 4 கூட்டம் இருந்தது அவர் பின்னாடி. நம்ம எந்த கூட்டம்? வாயை திறந்து நீங்க தான் சத்தமா சொல்லணும். எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கிறோம்? நம்ம உண்மையுள்ள கூட்டமா இருக்கிறோமா? சவுண்டு தான் கொஞ்சம் வெய்யா தம்பி, ரொம்ப குறைவா இருக்கு. அந்த சைடில் கொஞ்சம் சவுண்டு வை. ஏன் நேத்தெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு, இதில் வைப்பா சவுண்டு. நம்ம எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம்? அதில் கரெக்டாக வச்சு சவுண்டு வை. பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம்? அது திறந்து சொல்லவே மாட்டேங்களேன் உங்கள்கிட்ட சொல். அந்த மாதிரி ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. இங்கே வரேன் நான், புரியுதா உங்களுக்கு? வேலைக்கு அர்ஜென்ட்டாக போகணும், ஆராதனைக்கு, சண்டே ஆராதனைக்கு வேலை, சண்டே கர்த்தருடைய நாளே வேலை செய்யக்கூடாது. வேலை அப்படி இல்லாத வேலையாக தேடணும். வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு கூட 1-2 வேலைக்கு போயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? 2வது, அப்பா கிறிஸ்துவன் பேருக்கு கடமைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். சண்டே சர்வீஸ் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான அன்போடு, உண்மையான நேசத்தோடு, உண்மையான அக்கறையோடு தேவன் எனக்கு தந்த ரட்சிப்புக்கு நான் அவருக்கு மகிமை செலுத்த அவருடைய ஆலயத்துக்கு வரேன், அவருடைய சமூகத்துக்கு இன்னைக்கு அவர் ஆராதிக்க போகிறேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. எல்லாம் தான் தட்டுக்கலாங்க பலமா. அல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி பலமான ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அப்படி ஆட்களாக இருக்கக்கூடாது. இந்த கண் இருக்கு, உள் மேலே என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? மேலே நம்ம மை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோமா? இதை ஆள் சும்மா விடுறாங்களே நம்ம ஆள், என்ன பண்ணுறது? கண்ணுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறார் இதை. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இதில் போட்டு இங்கே முடிய வெட்டுறது, இதில் போட்டு அடிக்கிறது, இங்கே அடிக்கிறதும் இல்லாமல் இங்கே தான் அடிக்கிறது, இங்கே தான் அடிக்கிறது, போட்டு ஒரே சாயம்தான் நிறையா பேர். சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆமாம், எங்கெங்கெல்லாம் பூசிக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து, ஆமாம், ரொம்ப பூசக்கூடாது, அதுவும் உலகம்தான். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ தகுதியாக ஒரு நம்ம ரெடி ஆகிக்கலாம், அவ்வளோதான். ஓவராக எடுத்து இங்கே பூசி, இங்கே பூசி, இங்கே பூசி. இல்லையா சொல்லுங்க. உதடு துதிக்கிறக்கு வச்சுக்கிறார் ஆண்டவர். அதில் சாப்பிட்றதெல்லாம் போகும் பாய்சன், அதில் பூசிக்கிறது கண்டதெல்லாம் எடுத்து வாயில். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. தலையில் பூசிக்கிறது, எல்லாத்துலேயும் டை தான். சோத்திரம். அந்த கல்யாணத்தில் தான் கொடுமையாக இருக்குது. சில பேர் சாதாரணமாக நல்லா இருக்கும் அது. ஆனால் எங்கள் கல்யாணத்தில் போய் பார்த்தா எங்கே அந்த பொண்ணை காணோம், வேற பொண்ணு நிற்கிது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்? அதை ஒரு டைப்பாக மாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறாய். சோத்திரம். பார்த்த பொண்ணு இப்படி, கல்யாணத்தில் பார்க்காத ஒரு பொண்ணு, பையனை தான் நமக்கு தெரியும், பொண்ணை தெரியாது. இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனேன், பார்த்தேன் பொண்ணு, அருமையாக இருக்கே, பையன் நல்ல பொண்ணாக தான் பிடிச்சிக்கிறான் போல தெரியுது அப்படின்னு நல்லா வாழ்த்தி ஜோம் பண்ணிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வீட்டில் பார்க்குற அந்த பொண்ணை, வேற என்ன, அந்த பையன் இருக்கிறான், பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்டேன். இதுதான் காமிச்சாங்க. விளங்கலையா உங்களுக்கு? இதுதான் காமிச்சாங்க. எனக்கு நேற்று மனவரையில் நான் அந்த பொண்ணு ஆகுது. சோத்திரம். விளங்குதா இல்லையா அவங்களுக்கு? புரியுதாங்க? அங்கே அவ்வளோ மேக்கப்பில் பயங்கரமாக அப்படிப்பா, தூரத்துலேருந்து இந்த லைட்டு, அதில் வேறு லைட்டு, சத்திரத்தில் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறான். அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. வீட்டில் பார்த்தா வேற ஒரு அம்மாவாக இருக்குது. என்ன மேக்கப்பை கழிச்சிட்டாங்கல்ல இப்போ? விளங்குதா இல்லையாங்க? நிஜமாக சீரியஸாகவே சொல்கிறேன் நான், எனக்கே பேரதிர்ச்சி. சோத்திரம். விளங்குதாங்க? அதனால கல்யாணம் ஆகாத ஆளுகளுக்கு சொல்கிறேன், பொண்ணுமாக போனீங்கன்னா என்ன பண்ண சொல்லுங்க, நீ எந்த மேக்கப் இல்லாமல் வீட்டில் நைட்டில் இருப்பீங்கல்ல, அது மாதிரி வந்து சும்மா நில்லு.
சோத்திரம். அல்லேலூயா. என்னடி சாதா ஒரு புடவையை கட்டி அவங்க பொண்ணை கூட்டுவாங்க. மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லுங்க. அல்லேலூயா. சாதா பேண்ட் ஷர்ட்டு போட்டு நார்மலாக இருப்பார்ல, அது மாதிரி அவரை அப்படி சோத்திரம். டை எல்லாம் அடித்து அந்த நேரத்தில் ஒரு கெட்டப்பெல்லாம் பண்ணி, ஆமாம் சோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்களேன் சத்தமாக, கரங்களை உயர்த்தி சோத்திரம். இன்னைக்கு அப்படி தான் போகுது பண்டிகை. என்ன செய்யுது? ஆமாம், பூரா பார்த்தா இப்படி எல்லாம் மேக்கப் ஜோர்னையிலேயே தான் ரொம்ப ஓவராக போகுது. மேக்கப்புன்றது ஓவராக போகுது. இதுவும் ஒரு பிசாசினுடைய கிரி தான். அப்போ கண்ணுக்கு ஆண்டவர் எதுக்கு வச்சுக்கிறார்? இமைய. யாராவது உன் பக்கத்தில் வந்து சும்மா அப்படின்னு இங்கிருந்து ஒரு பொருள் அப்படி எடுத்து வீசினோன்னு என்ன பண்ணும்? அங்கே 10 அடியில் நீ இருக்கிற, அப்படி தூக்கினா ஒரு பொருள் அப்படி வீசினோன்னு உன் கண்ணு தானாக மூடும். இதில் படக்கூடாது. மேலே பட்டுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ள என்ன பண்ணக்கூடாது? தூசி பட்டா என்ன பாடுபடுறோம்? அதான் போட்டு அழுந்தது. ஐயோ போக மாட்டேங்குது. தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி விளங்குதாங்க. ஒரு சின்ன இவ்வளவுண்டு தூசி உள்ளே போயிட்டு இருக்கும். அப்போ அவ்வளோ தூசி கூட போகாமல் இந்த இமை உன்னை பாதுகாத்துட்டே இருக்கு பாருங்க. எந்த நேரம் தட்டமான்ற விளங்குதா இல்லையா? நல்ல சோத்திரத்தோடு தான், ஜீவனோடு தான் தட்டுங்களேன். ஒரு சின்ன தூசி போகாமல் கூட பாதுகாக்க ஆண்டவர் வச்சிருக்காருல்ல. அது ஏதோ ஒரு நேரத்தில் இது கூட தப்பி போயிடுது, தூசி கூட. ஆனால் ஆண்டவரை தப்பி உனக்குள்ள பிசாசு ஒரு நாள் வரவே முடியாது. இதில் கூட தப்பி ஒரு நாள் வந்துடுது, விளங்குதாங்க. ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள கண்ணின் இமை போல உன்னை காக்கிறாராம். அல்லேலூயா. கண்ணின் மணி போல உன்னை காக்கிறாராம். சோத்திரம். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன், அங்கே சகரியால போடு, உன்னை தொடுகிறவன். அப்போ அவருடைய பாதுகாப்புக்குள்ள துருகத்துக்குள்ள இருக்கிற நீதிமான், தேவனுடைய பிள்ளை, நீ அங்க வந்தாச்சு. ஐயோ, நல்லா தான் ஒரு சத்தமா வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. வந்தாச்சு, உள்ளதான் இருக்கிறேன்னா சந்தேகமாவே உட்கார்ந்துருக்கிறீங்களே. சொல்லியா அல்லேலியா சொல்லணும். ஆமா, நான் அவர் பாதுகாப்பில் இருக்கிறேன்னு கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா ஆமேன்னு உற்சாகமா சொல்ல வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். விளங்குதா இல்லையா? சொல்லுங்க. புரியுதாங்க? எங்க இருக்கிற நீ? துருகத்தில் தான் இருக்கிற. கிறிஸ்து இயேசு என்கிற நாமமாகிய பாதுகாப்புக்குள்ள நீ நான் வந்திருக்கிறோம். உன்னை தொடுகிறவன் அவரை தொட்டுட்டு தான் உன்னை தொடருமாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க உன்னை தொட வந்தா அவரை டச் பண்ணிட்டு தான் உன்னை டச் பண்ண முடியும். எப்படி அவரை தொட முடியும்? அவரை தொற்ற முடியுமான்னு கேட்டேன். ஐயோ, விளங்குதா இல்லையா? நம்பிங்களா? விளங்குதா இல்லையா? ரியாக்ஷனே இல்லை. புரியுதா? அவரை தொட முடியுமான்னு கேட்டேன். அவரை தொடவே முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஒரு ஜனாதிபதி வரட்டும், இங்கே ஒரு முதல்வராக இருக்கட்டும், என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க? 7 அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பு, அந்த படை, இந்த பூனைப்படை, சீனப்படைன்னு போட்டு அப்போ கூட உள்ள பூந்து குண்டு வச்சுட்டு போயிடுறான்ல. சொல்லுங்க. ஏன்னா இவ்வளோ கோட்டையை தாண்டி எங்கடா வந்தான் உள்ள? இவன் சொல்றது விளங்குதாங்க. இத்தனை படையை தாண்டி எங்கடா வந்தான் இவன் உள்ள அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? அவளை பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இந்த சூட்கேஸை வச்சுட்டே போகிறானே, நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. அவன் உள்ளுக்குள்ளே என்னது அத்தனை தூரம் அடுக்கி வச்சிருக்கிற பாம்பு ஏதாவது இருந்தால் இந்த சூட்கேஸில் இவனுக்கு சிக்னல் தெரிஞ்சிருமா? சுற்றி வர ஜனங்க நிற்கிறாங்கல்ல, பூ தான் போடுறானா என்ன போடுறான், கூட சேர்ந்து குண்டு போட்டானா எப்படி தெரியும்? விளங்குதான் உங்களுக்கு? அதனால் என்ன பண்ணுறான், இறங்கும் போதே இவனுக்கு என்ன இருக்கு, எல்லாம் கூட வர ஆளுகளும் அவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறான்னா அவன் எவ்வளோ தூரத்துக்கும் ஆட்களுடைய கண்காணிப்பு பார்ப்பாங்க. அவங்க அங்கேருந்து ஒருத்தர் பொருள் வீசுறான்னா இவன் கேட்ச் பண்ணணும். அதெல்லாம் பயிற்சி கொடுத்து தான் கொண்டு வந்து உள்ளே வைப்பாங்க. வேனில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க, ரைட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆள் ஃபுல்லாக அப்படியே இருக்கிறான். தூக்கி அடிக்கிறாங்க, துண்டு அடிக்கிறாங்க, பூ அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறான், எதை தூக்கி வீசினா டக்கு டக்குன்னு பிடிக்கிறான் பாருங்க. அவன் பட்டு பட்டுன்னு பிடிக்கிறானா? அவன் அவ்வளோ பயிற்சி இருக்கு அவனுக்கு. சத்தமாக சொல்லுங்க. இப்போ எதிரி எவ்வளோ அம்புகளை எய்கிறாங்க. அவன் உங்களுக்கு எதிராக எவ்வளோ அம்புகளை எய்கிறான், எவ்வளோ விரோதமான காரியங்களை கொண்டு வருகிறான், எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அந்த பாதுகாப்பு படையெல்லாம் தோத்து போக தேவன் வச்சிருக்கிற தூதர்களுடைய பாதுகாப்பு படையிலிருந்து அல்லேலூயா பக்கத்தில் ஏன்னா சங்கீதத்தில் சொல்லுதில்ல 16,000 வாசிங்க. சங்கீதம் 91 இருக்குமே.
பக்கத்தில் 1000 பேரும் 1000 பேரும் ஆ. உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன்னை அது உன்னை அணுகாது. அணுகாது. எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. சொல்லுங்களேங்க, நல்லதான். பக்கத்துல 1000, வலது பக்கத்துல 16000 கூட விழட்டும், உன்னை ஒன்னும் அணுகாதுன்னு சொல்லப்படுது. வரட்டும், ஒன்னும் அணுகாது, பயப்படாத. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நீ பாதுகாப்புக்குள்ள இருக்கிற, ஒன்னும் பண்ணிட முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அதான் அங்கேயே இருக்கணும் எச்சரிக்கையா. அதுக்கு தான் உன்னை வெளியில் இருக்கிறதுக்கு பார்ப்பான். வெளியில வா, வெளியில வந்துட்டா என்ன வேணா செய்திருவான் அவன். சொல்றது கவனிக்கிறீங்களாங்க? அப்ப நீ நானும் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பின் சட்டைக்குள்ள இருக்கிறோம். சத்துரு தொடக்கூடாத இடத்துல இருக்கிறோம். எதிரி நுழையக்கூடாத இடத்துல இருக்கிறோம். அவரை தொட்டுட்டு தான் நம்மளை தொட முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். என்ன போட்டிருக்கு? பிடிப்பேன், பங்கிடுவேன், கொள்ளையாடி கொள்ளையாடி பங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்தானா. அப்படி ஆசைப்பட்டு 15 சொல்லப்படும். யாத்திராகம் 15 பாருங்க, ரொம்ப அழகா போட்டிருக்கும். யாத்திராகம் 15 15:9 பாருங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என்ன செய்வேன்? கொள்ளையாடி பங்கிடுவேன் சொல்றான். முடிஞ்சுதாங்க? சத்தமா தான் சொல்லுங்களேங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு? என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. நல்ல சத்தமா பலமா. மாட்டிட்டான் என்கிட்ட. அவன் அப்படித்தானே வந்தான். எகிப்து எப்படி வந்தான்? துரத்திக்கிட்டு ராணுவத்தோட கரெக்டாக மாட்டினான். அந்த பக்கம் செங்கடல். இவன் தான் தப்பிக்க முடியாது. நீ சொல்றது விளங்குதாங்க? சரியா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு முடிஞ்சது இவங்க அதை. அதே மாதிரி தான் சவுல் ஒரு முறை வந்தான். அந்த கோகிலா அப்படின்ற இடத்துல, கேக்கிலா அங்கிருந்து வரும்போது, தப்பிச்சு வரும்போது அவன் அங்கே இருக்கிறான்னு தகவல் சொல்லிட்டாங்க சவுலுக்கு. இன்னைக்கு அவனை விடக்கூடாது. சுத்து போட்டாங்க. எல்லாம் கரெக்டாக வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இராணுவம் எல்லாம் கரெக்டாக சூழ்ந்துருச்சு. கரெக்டாக இன்னைக்கு தாவீது கதை முடிஞ்சுது. இவ்வளோ நாளாக நம்மகிட்ட தப்பிச்சான்டா, இன்னைக்கு வெட்டிட போகிறோம். அவன் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. அவன் அந்த துருகத்துக்குள்ள இருக்கிறாங்க. பெரிய இராணுவமே தேடினாலும் அவன் மேலே கை போட முடியலங்க. அடுத்த செகண்ட் அவன் அப்படியே அவனுக்கு பாதிப்பு. அப்படியே திரும்ப வச்சார் ஆண்டவர். ஒருத்தனும் தாவீது மேலே கை போடவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவனை நம்ம மேலே கை போட விட மாட்டார். ஒருவனை உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். ஒரு சேதம் உனக்கு வர விட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. நீ தொடர்ந்து ஆண்டவரே உடைய பாதுகாப்பு என் மேலே இருந்துக்கிட்டே இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். என் தொழில் உங்கள் பாதுகாப்பு இருக்கிறது. எல்லாம் நாங்கள் செய்கிற வேலையில் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. எங்கள் வருமானங்கள் உங்கள் பாதுகாப்பு இருக்கிறது. சத்துரு தீமையானவன் உள்ள நுழைந்து எதிலையுமே கை வைத்து உன்னை நஷ்டப்படுத்த முடியாது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி துதிங்க. எந்த விதத்திலும் உன்னை நுழைந்து உன்னை பாதிக்க முடியாது. நம்பிக்கையோடு இரு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீ வந்திருக்கிறது பாதுகாப்புக்குள்ள தான் வந்திருக்கிற. கிறிஸ்துவுக்குள்ள தான் நீ வாழ்ற. கிறிஸ்துவுக்குள்ள தான் நீ இருக்கிற. அந்த பாதுகாப்பிலிருந்து சத்துரு உன்னை பறிக்க முடியாது. உள்ள வந்து அவரை தொட்டாதான் உன்னை தொட முடியும். நெருங்க விடலைங்க அவங்கள. தாவீதை நெருங்க விடலைங்க ஆண்டவர். சோத்திரம். எவ்வளவு முயற்சிகள் தாவீதை பிடிக்கிறதுக்கு, தாவீதை அழிப்பதற்கு சத்துரு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தான். ஒரு முயற்சியில் கூட பிரியமானவர்கள் என்ன செய்ய முடியல? சத்துரு அவன் மேல கை போடவே முடியல. சத்துரு என்ன செய்ய முடியல? ஆமா, ஒருத்தனும் கை போட முடியல. சோத்திரம். யோசுவாக்கு சொன்னார்ல, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா ஒருவனும் மேல கை போடுவதில்லை. சோதரர். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு சத்துருவும் அவன் போற யுத்தத்துக்கு போன இடத்துல ஒரு காரியமும் அவனை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல. சத்துரு ஒருவர்கள் கூட என்ன செய்யல? தங்கள் கையாவது காலையாவது என்ன செய்யலையா? ஒருவனும் அசைக்கலைன்னு போட்டிருக்கு. அது எங்க? அதில் எங்க சொல்லப்படும்? யோசேப்பினுடைய சம்பவத்தில் எப்படி ராஜா என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? உன் உத்தரவில்லாம ஒருவனும்
கையாவது காலையாவது அசைக்க. ஒருத்தரும் உத்தரவில்லாம அவனை அழிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ முயற்சி பண்ணான். யோசேப்ப சொல்றது விளங்குதாங்க, முடிஞ்சுதாங்க. அவனால யாருடைய பாதுகாப்பில் இருந்தான்? இவனை எப்படியாவது சாகடிச்சிடணும். யோசேப்பு என்ன பண்ணணும்? ஏன்னா மொத்த இஸ்ரவேலை இவன் தான் பாதுகாக்க போறான். இஸ்ரவேல் ஜெனரேஷனையே இவன் தான் இவன் ஒருத்தர் எழும்பி அவங்கள ரெடி பண்றான். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இவன் மாறுறான். இவனால தான், யோசேப்புனால தான் மொத்த இஸ்ரவேல் ஆபிரகாமினுடைய சந்ததி யாக்கோபினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட போகுது. இவன் எழும்பலைன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருத்தன் எழும்பிட்டானே, என்ன பண்றது? அப்போ இவன் மேல டார்கெட் வைக்கிறான், யோசேப்பு மேல கண்ணு வைக்கிறான். சொல்றது விளங்குதாங்க? ஏதாவது ஒரு விதத்துல கவுத்தரணும், ஏதாவது ஒரு விதத்துல அவனை அடிச்சிடணும்னு பார்த்தான். யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறான்? குழியில விழுந்தாலும் ஆண்டவர் தூக்கிட்டு வராரு. சோத்திர அடிமைத்தான வீட்டில் இருந்தாலும் தூக்கிட்டு வரார். சிறைக்கு கொண்டு போனாலும் தூக்கிட்டு வரார். பாதுகாப்பில் இருக்கிறவன் நீ எங்க போனாலும் உன்னை தூக்கிட்டு வருவார். நல்லா தான் தட்டி சொல்லுங்க, ஜீவனோடு தூக்கிட்டு வராத மாதிரியே தட்டுறீங்களே. ஏன்னா தூக்கிட்டு வருவாருன்னா எப்படி தட்டணும்? ஆமேன் அப்படி சொல்லி ஜீவனோடு தட்டணும். உன்னை தூக்குவாரா? ஆமேன், அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு வருவார் ஆண்டவர். எங்கேயும் உன்னை என்ன செய்திட மாட்டாரு, அழிய விடவே மாட்டார், பாதிக்கப்பட விடவே மாட்டார். உன்னால 10 பேர் போஷிக்கப்பட வேண்டி இருக்கிறது, உன்னால் 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டி இருக்கிறது, உன்னால 10 பேர் நன்மை அடைய வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் அப்படிதான் வைத்திருக்கிறார் நம்மளை. நல்லா தான் கை தட்டி சொல்லுங்க, அப்படிதான் வச்சிருக்கிறார். சோத்திராலையில் உன்னால 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட வச்சிருக்கிறார். அதனால உனக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, பாதிப்பு சேதம் வராம உன்னை பாதுகாப்பார். ஏன் தாவீதை கொல்லணும்னு துடிச்சான் இவன்? தாவீதை அழிக்கணும்னு ஏன் துடிச்சுக்கிட்டே இருந்தான்? தாவீதின் சந்ததியில இயேசு வருவார்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இவன் சந்ததியில தான் இயேசு வரப்போறார் பூமியில. சொல்றது விளங்குதாங்க? அதுக்கு தாவீது மேல கண்ணு வச்சான், முடிஞ்சுதாங்க. ஹலோ சொல்லுங்க, வாய் திறந்து. அவன் எப்பவுமே அதனால தான் சொல்றான், நீங்க என் அரண் ஆண்டவர், நீங்க என் கோட்டை ஆண்டவர், நீங்க என் துருகம் ஆண்டவர், தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மரவில் என்னை ஒளித்து வைத்து, இப்படியே தான் சொல்றான் அவன். வாய் திறந்து சொல்லுங்களேங்க. எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன். யாரு? தாவீது. பூரா ஒரு பாதுகாப்புல தான் அவன் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிச்சான். தாவீதின் சந்நிதியில் கிறிஸ்து பிறந்தார். யோசேப்பு மூலமா அவங்க குடும்பம் காக்கப்பட்டது. தாவீதின் மூலமா கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். கிறிஸ்து இயேசு ஊழியத்தை முடிச்சு அடுத்து பேதுருக்கு கொடுக்கிறார். பேதுரு மேல பிசாசு ஆரம்பத்திலிருந்தே கண் வச்சிருந்தான். இவனை அடிக்கணும், இவன் இயேசுக்கு அப்புறம் இவன் எழும்பிடுவான், இவன் குறுக்கு முறுக்கா பேசினாலும் இவன் எழும்புற ஆளு, இவனை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தட்ட முயற்சி பண்ணான், எவ்வளவோ அவனை ஒடுக்க முயற்சி பண்ணான், பேதுருவை காலி பண்ண முயற்சி பண்ணான். முடியவே இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் அவனை முத்தரிச்சிட்டார். உன் மேலே என் சபையை கட்டுவேன், எனக்கு அப்புறம் நீ தாண்டான்னு சொல்லிட்டார் அவர். சொல்றது விளங்குதாங்க? அப்போ அவனால் என்ன பண்ண முடியல, பேதுருவை மேற்கொள்ள முடியலங்க அவனால். ஆண்டவர் என்ன நினைச்சாரோ அதான் நடந்துச்சு. வாயை திறந்து நல்லா தான் சொல்லுங்களேன். ஏன்னா இவங்கெல்லாம் அவருடைய பாதுகாப்பை விட்டு என்ன செய்யல போது. அதாவது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்கு வேண்டிக் கொண்டேன்றார். அந்த வார்த்தை எவ்வளோ வலிமை உள்ளது பாருங்க. அவன் விசுவாசத்தை விட்டு விசுவாசம் இல்லாமல் தான் முதல்ல அவிசுவாசத்தில் பேசுகிறான். ஆனால் அந்த விசுவாசம் ஒழியாமல் போனது எங்கேன்னு பார்க்குறோம், அவர் வார்த்தையை நினைவு கூர்ந்து அழுதான். அவன் அங்கே தான் பார்க்குறோம். ஒரு நேரம் நம்ம ஆண்டவரே ஏன் இப்படிலாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் புலம்பிட்டாலும், இன்னொரு நேரம் ஆண்டவரோட அன்பை நினச்சி, ஆண்டவர் உம்மை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவர் சமூகத்தை தேடி வரோம் பார்த்தீங்களா? அதுதான் தேவன் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தடி விட்டு போகாமல் இருக்கிறது. இது அவர் பண்ண ஜெபத்தில் தான் நீ நிற்கிற. சத்தமாக சொல்லுங்க, உன் பலத்தில் நிற்கல. யார் பண்ண ஜெபம்? தேவன் உனக்காக ஜெபம் பண்ணிட்டார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாம. எவ்வளவோ முறை உன் விசுவாசம் ஒளிஞ்சு போயிருக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியில போயிட்டு இருப்பா விசுவாசத்துல. பிசாசு அந்த மாதிரி டார்கெட்டை கொண்டு வந்து உன்னை இழுத்திருப்பான். ஆனாலும் ஆண்டவர் உன் மேல வச்ச இரக்கம், உன் மேல வச்ச கிருபை, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் கர்த்தர் நம்மளை அநேகரை பாதுகாக்கிறவங்களா
கிறிஸ்துவுக்குள் அநேகரை, தாவீது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வழியா இருந்தவன். நம்ம கிறிஸ்துவுக்குள் அநேகரை வழி நடத்துறதுக்கு ஒரு என்ன செய்கிறோம், உபாத்தியாரா நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். விளங்குதா உங்களுக்கு? அப்படி கர்த்தர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அதான் சொல்லப்படுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் சுகமாக இருப்பான். அங்கே தான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்புக்குள்ளே தான் வந்திருக்கிறோம், பாதுகாப்புக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சோத்திரம். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? எங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம்? நீங்களும் நானும் பாதுகாப்புக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாதுகாப்பை விட்டு ஒரு நாளும் பிசாசு வெளியில் நம்மளை இழுக்க நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உடைய துருகமாகிய பாதுகாப்பில் எங்களை வைத்திருக்கிறீர். எந்த எதிரியும் நுழைய முடியாத இடம். எப்படி? வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்க. துருகம்னா என்னது? எந்த எதிரியும் நுழைய முடியாத இடம். உலகத்தில் ஒரு மனிதன் உண்டாக்குற அந்த துருகத்துக்குள்ளே கூட யாராவது நுழைஞ்சிட முடியும். யாருக்குள்ள நுழைய முடியாது? கிறிஸ்து இயேசு அவருடைய நாமம் என்கிற துருகத்துக்குள்ள யாராலும் நுழையவே முடியாது. இப்படிப்பட்ட பெரிய பாதுகாப்புக்குள்ளே நான் வச்சிருக்கிறீங்க. இந்த பாதுகாப்பை விட்டு பிசாசனுடைய தந்திரமான காரியங்களை நான் ஒரு நாள் வெளியில் வராதபடி பாதுகாப்புக்குள்ளே நான் தொடர்ந்து ஒப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து என்னை காத்து நடத்துகிறவரே நன்றின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எளிமை நின்று ஆட் பண்ணிப்போம். அல்லேலூயா. நன்றி.